இந்த பாலக்கீரை தொக்கு வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே வந்து சூப்பரா இருக்கும். அது எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பாலக்கீரையில வந்து நம்ம வந்து ஃபுல்லா யூஸ் பண்ணக்கூடாது. அந்த தண்டு பகுதிய தனியா எடுத்துட்டு, அதோட இலைய மட்டும் தான் யூஸ் பண்ணணும். கொஞ்சம் கிளீன் பண்றதுக்கு டைம் எடுக்கும். இது மாரி எல்லா இலையும் வந்து தண்ட எடுத்துட்டு, அந்த இலைய மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாரி எல்லாத்துலயும் வந்து அந்த தண்ட எடுத்துட்டு, இதுக்கப்புறம் தண்ணி ஊத்தி நல்லா வாஷ் பண்ணிட்டு, இந்த மாரி பொடியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். 3 பெரிய வெங்காயம் இந்த மாரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இதில காரத்துக்கு வந்து 3 காஷ்மீரி மிளகாய், 1 வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கேன். இதில வந்து உங்க காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கங்க. காஷ்மீரி மிளகாய் சேர்த்தனா கொஞ்சம் கலர் கொடுக்கும். அதனால வந்து நான் சேர்த்திருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துட்டு, ஒரு பழுத்த தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்டு, இது நல்லா பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இது பச்சையாவும் அரைக்கலாம். இல்ல அப்டின்னா நம்ம வந்து வதக்கியும் வந்து அரைச்சுக்கலாம். இப்ப கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கருவேப்பில, ஒரு 6, 7 பூண்டு வந்து தட்டி சேர்த்திக்கலாம். நம்ம அரைச்சு வச்ச பேஸ்ட் சேர்த்திக்கலாம். காஷ்மீரி மிளகாய் சேர்க்கறனால வந்து காரம் கம்மியா இருக்கும். கலர் கிடைக்கும். அதனால வந்து நான் சேர்த்திருக்கேன். 1 டம்ளர் தண்ணி ஊத்தி மிக்ஸி ஜார நல்லா கழுவி ஊத்திக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்ல பச்சை வாசனை போற அளவுக்கு கொதிக்க விட்டுறலாம். பச்சை வாசனைலாம் போய் லைட்டா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கீரையை சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கீரை சேர்த்திட்டு கலந்து விடும்போது கிரேவியே இல்லாத மாரி தான் இருக்கும். போக போக வந்து நல்லா தண்ணி விடும். கீரையிலே வந்து தண்ணி விடும். நம்ம வந்து தண்ணி எக்ஸ்ட்ராவெல்லாம் சேர்க்க வேண்டாம். நல்லா கலந்து விட்டுட்டு இந்தா பார்த்தீங்கன்னாவே தெரியும். சிம் ஃப்ளேம்ல ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. தண்ணி வந்து இதில தானாவே வரும் கீரையிலேருந்து. தண்ணியெல்லாம் எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம். கீரையிலேருந்து வர தண்ணியே போதும். சிம் ஃப்ளேம்லேயே வேக வச்சோம்னா கீரை வந்து நல்லா வெந்துரும். அடி பிடிக்காம நல்லா வெந்துரும். இந்த மாதிரி தொக்கு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வெண்ணெய் இல்லை அப்படின்னா நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ஒரு சூப்பரான டேஸ்டியான பாலக்கீரை தொக்கு வந்து ரெடி ஆயிரும். இது சூடான சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.